பிரபஞ்சம்னா என்ன முதல்ல? இந்த உலகம் என்ன சொல்லிட்டு இருக்கு? பிற பஞ்சம். பிரம்மாண்டமான 5 உடையது பிரபஞ்சம். அவ்வளோதான். இப்படி இந்த தொழில்கள்ல படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழில் இருக்கோ, பூதங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், நிலைகள்ல 5 நிலைகள், நிலைப்பாடுகள்ல 5 நிலைப்பாடுகள். இதெல்லாம் சொல்ற மாரி, இதெல்லாம் ஆதாரமா நமசிவாயம் 5. பிரபஞ்சத்தை இயக்குவது யார் அப்படின்னா, எதுவுமே அவனாய் இருக்கிறபடியால் இதற்கு எல்லாமே ஆதாரம் அவராக இருக்கிறார். ஏன்னா அங்கு ஒன்று 5ஆ விளைந்து கிடக்கு. அதனால அந்த இவங்க பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு பேரு வெள்ளைன்னு சொல்ல முடியுமா? பால் பால் தான். பிரபஞ்சம்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பரம்பொருளுடைய அங்கங்கள் அவைகள். அந்த தங்கத்தேகனின் அங்கங்கள் இந்த பிரபஞ்சங்கள். இதெல்லாமே அவர்தான் கட்டுப்படுத்துகிறார். அவர்தான் இயக்குகிறார். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய், நின் தொழும்பின் நாட்டத்து நேரியாய், செய்யாய் நனியானே. அப்படின்னா அவனே தான் ஆக்குறான், அவனே தான் காக்குறான். இது எல்லாமே அவனுடைய திட்டத்தின் பெயரால இருக்கிறது. இந்த மண்மண்டலத்துக்கு பேர் வந்து திருச்சிற்றம்பலம். எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டது. எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டது. அப்படின்னா இந்த மண்ணுக்கு பேரு சிதம்பரம். ஏன் அதுக்கு சிதம்பரம்னா என்ன? சித்தம்பரம். அப்ப ஏன் நம்மளுடைய இந்த உயிரை ஏன் எவ்வளவோ பாதுகாத்து வைத்திருக்கான, இவன் ஏன் உயிரை பாதுகாக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கு காட்டப்படுவது வெறும் பிம்ப காட்சியா இருக்கிறது. அவன் சித்தம், அந்த சித்த கீற்றில் ஒன்று உன் உயிர் மயத்தை நோக்கி இருக்கிறபடியால் அந்த உயிர்ப்பு உயிரையும், உயிர் உடல் உள்ளத்தையும், உள்ளம் உடலையும் உயிர்ப்பிக்கிறது. அப்ப அந்த உயிர்ப்பிக்கிற பொருளா அது இருக்கு. அது வெறும் சித்தத்தால இருக்கு. நாங்க எப்படி வானத்தில் நிலவு, குளத்தில் நிலவு காட்சி. இந்த குளத்தில் இருக்க நிலவை நான் கையில எடுத்துட முடியாது. அந்த வானத்தில் இருக்க நிலவையும் எடுத்துட முடியாது. குளத்தில் தெரியும் நிலவையும் நான் கையில எடுத்துட முடியாது. அதனாலதான் இந்த உயிரை காக்கும் யுக்தியும் எனக்கு தெரியறதில்லை. ஏனெனில் அது வெறும் பிம்பமாய் இருக்கிறது, பிம்ப காட்சியாய் இருக்கிறது. அப்ப அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது. அதுவும் பஞ்சம், இதுவும் தஞ்சம், அஞ்சம். அது பிரபஞ்சம், இது தேகத்துல 5 பூதங்களால ஆக்கப்பட்டிருக்கு.